அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். ஆனந்த அருள் இந்த பதிவில் உங்களை நான் மீண்டும் வரவேற்கிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஒரு மனிதனுக்கு தேவையான பல்வேறு செல்வங்களில் முற்றிலுமாக இருக்கக்கூடிய செல்வம் குழந்தை பாக்கியம், குழந்தை பேறு, அது மக்கட்பேறு. அது இல்லைன்னா ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையே வெறுமனையாயிரும். ஆகவே 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று நம்ம பெரியோர்கள் நம்மளை வாழ்த்துவார்கள். ஆகவே அந்த செல்வங்களில் முதலில் முற்றிலுமாக இருக்கக்கூடியது குழந்தை பாக்கியம், குழந்தை பேறு. அந்த குழந்தை பேறு, குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் எந்த சிவத்தலத்தை சென்று வழிபட வேண்டும் என்று இந்த அருள், நம்முடைய ஆனந்த அருள் சில அன்பர்கள், நம்முடைய நண்பர்கள்லாம் கேட்டதின் அடிப்படையில் இந்த பதிவை நாம் இந்த நேரத்திலே பதிவிட நாம் கடமைப்பட்டிருக்கோம். அந்த அடிப்படையில் பார்த்தா ஒரு மனிதனுக்கு எத்தனையோ செல்வங்கள் இருக்குது. அந்த செல்வங்களில் 16 செல்வம் சொன்னோம். அவருக்கு கல்வி இருக்கலாம், அறிவு இருக்கலாம், ஆற்றல் இருக்கலாம், பெரும் பொருள் இருக்கலாம், உடல் ஆரோக்கியம் இருக்கலாம், பல்வேறு மனிதரை சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய சிறந்த இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனாக இருக்கலாம். இப்படி பல்வேறு வகையில் அவர்கிட்ட செல்வம் இருக்கலாம். ஆனால் குழந்தை பாயறு, குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வெறுமனே ஆகிவிடும். எவ்வளவு செல்வங்கள் சேர்த்தாலும், எவ்வளவு புகழ் பெற்று இருந்தாலும், எவ்வளவு கல்வி பெற்று இருந்தாலும், எவ்வளவு ஆற்றல் பெற்றவராக இருந்தாலும், நமக்கென்று ஒரு குழந்தை பாக்கியம், குழந்தை நம்ம வாரிசு, நாம் நம்மளுடைய பணிகளை அவர் மூலமாக இந்த உலகத்திற்கு செய்வதற்கு நமக்கு பிறகு அந்த குழந்தைகள் தான் நம்மளுக்கு தேவைப்படுகிறது. அப்போ பல பேர் நம்ம வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் இல்லாததை ஏங்குறத நம்ம பார்த்துருக்குறோம். அப்படிப்பட்டவர்களுடைய இயக்கத்தையெல்லாம் தீர்ப்பதற்குத்தான் இப்படிப்பட்ட ஒரு பதிவை நாம் இந்த நேரத்திலே அவர்களுக்கு தெரிவித்து குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான ஒரு தளத்தை பற்றி தான் நாம் இங்கே பேசுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தளம் எங்கே இருக்குது என்று நாம் பார்க்கின்ற பொழுது அதுதான் திருவெண்காடு. இப்போ குழந்தை பாக்கியம் ரொம்ப முக்கியங்கிறத அந்த திருவெண்காட்டு தளத்திலேயே போய் நாம் பார்க்க முடியும். அதை வள்ளுவரும் பல இடத்துல அழகாக சொல்கிறார். பெருமவற்றுள் யாமறிவது இல்லை, அறிவார்ந்த மக்கட்பேறு அல்லவருங்கிறார். தம்பொருள் என்பதன் மக்கள் அப்பொருள் தம் தம் வினையான் வருங்கிறார். அப்போ நமக்கு வாரிசு ஒன்று இருந்தால் தான் நம்மளுக்கு அது வாழ்க்கை நிறைவு அடைவதாக, பூர்த்தி அடைவதாக இருக்கும். அவை அந்த அடிப்படையில் நமக்கு குழந்தை பெறுவதற்கு எந்த இறைவனை வழிபட வேண்டும், எந்த சிவத்தலத்தை வழிபட வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றால் அதுதான் திருவெண்காடத்தில் இருக்கக்கூடிய சுவேதரணீஸ்வரரை நாம் வழிபட வேண்டும். அது வரலாற்று உண்மையை பற்றியும் நாம் இங்கே தெரிந்து கொண்டு சொல்லலாம் என்பது நான் இங்கே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அதாவது சைவ சமயத்திற்குள்ள 2 வகையான குறவர்களை சொல்லுவோம். ஒன்றும் சமயக்குறவர்கள், நம்ம மூவர் முதலில் மாணிக்க வாசகர், இவர் 4 பேரும் சமயக்குறவர்கள். சந்தான குறவர்கள் இருக்கார்கள். அந்த சந்தான குறவில் முக்கியமாக இருக்கக்கூடியவர் மெய்கண்டார். அவருக்கு சீடராக இருக்கக்கூடிய அருள்நந்தி சிவாச்சாரியார். இந்த அருள்நந்தி சிவாச்சாரியார் மெய்கண்டருடைய தந்தையார் குழந்தை பாக்கியம் இல்லாத போது அருள்நந்த சிவாச்சாரியை அணுகி குழந்தை பாக்கியத்திற்கு எந்த இறைவனை தரிசிக்கணும், எங்கே பிரார்த்தனை செய்ய என்று கேட்டபொழுது அவர் நூல் சாத்தி பார்த்த அந்த திருமுறையில் வந்த பாடல்தான் திருஞான சம்பந்தர் திருவெண்காட்டிலே இயற்றப்பட்ட பாடிய அந்த பாடல் தான் வந்தது. அதுதான் பேயடையா பிரிவு எய்தும் பிள்ளையோடு உள்ள நினையாயினவே வரம்பெறுவார் ஐயுற வேண்டாம் ஒன்றும் பேயான தோல்பங்கன் வெண்குல முக்காட்டு நீர் தோய்வினை அவர் தம்மை தோயாவாம் தீவினையே என்று பாடியிருப்பார். அந்த பாடல் தான் அந்த நம்முடைய அருள்நந்தி சிவாச்சாரியர் கைது சாற்றி பார்க்கும்போது வந்த பாடல். அதை தெரிந்து கொண்ட மெய்கண்டனாருடைய தகப்பனார் அச்சுத கலப்பர் திருவெண்காடு அந்த இறைவனை மனதார வேண்டி தரிசித்து மெய்கண்டனாரை பெற்றார். அந்த மெய்கண்டனார் தான் நம்மளுடைய சைவ சமயத்திற்கு சிவஞான போதத்தை தந்தார். ஆகவே இது வரலாற்று உண்மை. அந்த பேயடையா பிரிவு எய்தும் பிள்ளையோடு உள்ள நினைவாயினவே வரம்பெறுவார் ஐயுற வேண்டாம். அப்போ நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு என்பதைத்தான் திருஞான சம்பந்தர் அந்த தளத்தில் பாடியிருக்கிறார். ஆகவே வெங்காட்டு முக்கொழுநீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயாம் தீவினையே. அப்போ இதை அப்புறம் அந்த தளத்துக்கு பாடுறாரு. என்ன பாடுறாருன்னு கேட்டிங்கன்னா, வெண்காடே வெண்காடே என்பீராகில் வீடா வல்வினை நோயும் வீட்டலாமே என்று சொல்கிறார். அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாத ஒருவர்
அந்த தலத்தை சென்று அந்த சிவனை மனதார வழிபட்டு பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் குழந்தை வாக்கியம் பெறுவார்கள் என்பது இது வரலாற்று சான்மை. உண்மை சம்பவங்கள் நிறையா இருக்குது. இப்போ நானே என்னுடைய மகளுக்கு ஒரு சிறிது தாமதம் ஏற்பட்டது, திருமணமாகி கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டது. அந்த இறைவனை தரிசித்து குழந்தை பாக்கியம் உடனடியாக கிடைத்தது. என்னுடைய உறவினர் ஒருவர் சித்தியநாதன் என்பவர் 13 ஆண்டுகள் கழித்து இதை தெரிந்த பிறகு, இப்படி தெரிந்த பிறகு அந்த இறைவனை சிவனை தரிசித்து குழந்தை பாக்கியம் பெற்றார். ஆகவே நம்முடைய பதிவை பார்க்கின்ற அன்பர்கள், உறவினர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு, நண்பர்களுக்கு, எல்லோருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தயவு செய்து திருவெண்காடு சென்று அந்த சிவனை வழிபடச் செய்யுங்கள். நிச்சயமாக குழந்தை பேறு பெற முடியும். அந்த திருவெண்காடு எங்கே இருக்கிறது என்று சொன்னால், மயிலாடுதுறை மாவட்டத்திலே அங்கே பூம்புகாருக்கு அருகாமையில் ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. சீர்காழியிலிருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. ஆகவே 2 சீர்காழியிலிருந்து, மயிலாடுதுறையிலேருந்தும், பூம்புகாரிலிருந்தும் நாம் அதற்கு பஸ் வசதிகள், பல பேருந்து வசதிகள் நிறையா இருக்குது. அதன் மூலமாக செல்லலாம். அந்த திருவெண்காடு ஸ்தலத்தில் பல சிறப்புகள் இருக்குது. அதை நாம் இந்த ஒரு பதிவில் அடைக்கிற முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட சிறந்த தலம் ஆதி சிதம்பரம் என்று பெயர். ஏன்னா அங்கே நடராஜருக்கான ஒரு சபையும் இருக்குது. அங்கே 3 மும்மூர்த்திகளாக இருக்கிறார்கள். ஒன்று சுவேதரணேஸ்வர், 2வது மருத்துவன் என்ற அசுரனை அழித்த தலமாக இருப்பதனால் அகோரமூர்த்தி இருக்கிறாரு. நடராஜர் இருக்கக்கூடிய ஒரு சபை, 3 மூர்த்திகளும் அங்கே இருக்கிறார்கள். இது இல்லாமல் 108 சக்தி பீடங்களில் அதுவும் ஒரு பீடம். அங்கே பிரம்ம வித்யாம்பிகை இருக்காங்க, அம்மை இருக்காங்க. எல்லாவற்றுக்கும் மேலே புதன் இருக்கக்கூடிய ஒரு தலம். ஆகவே கல்வி, அறிவு இதெல்லாம் பெறுவதற்கு, தொழில், வியாபாரம், உத்தியோகம் இவற்றெல்லாம் நல்ல பெறுவதற்கு நாம் அந்த தலத்தை வர்ணிக்கலாம். நான் தினந்தோறும் வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் அந்த திருவெண்காடர். ஏன்னா பட்டினத்தாருக்கு உடைய இயற்பெயர் கொண்டவர் அந்த திருவெண்காடருடைய பெயரை கொண்டவர். அவர் பட்டினத்தார் அங்கே சிவபூஜை செஞ்சுருக்கிறாரு. குபேரன் பட்டினத்தாராக பிறந்ததாக ஒரு சரித்திரம் இருக்கிறது. ஆகவே அந்த தலத்தில் இருந்து தான் பட்டினத்தார் பிறந்தார் என்று வழிபட்டு தான் பிறந்தார் என்பதற்கெல்லாம் பல சான்றுகள் இருக்கிறது. ஆகவே அது மிக சிறப்பு பெற்ற ஒரு தலம். அங்கே 3 தீர்த்தங்கள் இருக்குது, அதாவது குளங்கள் இருக்கிறது. ஒன்று அக்னி தீர்த்தம், 2வதாக சூரிய தீர்த்தம், 3வது சந்திர தீர்த்தம். ஆகவே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தயவு செய்து முதல் நாளே சென்று அங்கே தங்கியிருந்து காலையில் எழுந்து 3 குளத்திலும் வெண்காட்டு முக்குளத்திலையும் நீராடி அந்த பழைய உடைகளை அங்கே சந்திர தீர்த்தத்திலே விட்டுவிட்டு நீங்கள் மனதார அந்த சுவேதரணேஸ்வரை, அந்த சிவனை தரிசித்து, அதே போல் வித்யாம்பிகையும் தரிசித்து, புதனை தரிசித்து, அகோமூர்த்தியை சரித்து என்றெல்லாம் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது திண்ணம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தலம்தான் நம்முடைய திருவெண்காடர் தலம். அந்த தலத்தை நீங்கள் தரிசியுங்கள், குழந்தை பாக்கியத்தை பெறுங்கள். நிச்சயம் எல்லாம் வல்ல அந்த சிவன் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் என்பதை, இதில் திண்மம் என்பதை மீண்டும் மீண்டும் தெரிவித்து, மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.